ரூபாய் நோட்டு விவகாரம் நாடாளுமன்றத்தில் இன்றும் எதிரொலித்தது. எனினும் மக்களின் ஆதரவு இருப்பதால் கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கையை மத்திய அரசு ஒருபோதும் திரும்ப பெறாது என்று மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு திட்டவட்டமாக தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு வழங்கிய அந்த செய்திகளை விரிவாக பார்க்கலாம். மத்திய அரசுக்கு எதிராக நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் இன்று போராட்டம் நடந்தது. இதில் திரிணாமுல் காங்கிரஸ், இடதுசாரிகள், தேசியவாத காங்கிரஸ், பகுஜன் சமாஜ், அதிமுக, திமுக உள்ளிட்ட 11 கட்சிகளைச் சேர்ந்த சுமார் 200 எம்பிக்கள் கலந்து கொண்டனர். ये जो प्रधानमंत्री ने किया है, ये दुनिया का सबसे बड़ा इम्प्रॉम्प्टू फाइनेंशियल एक्सपेरिमेंट है. प्रधानमंत्री जी ने इसके बारे में किसी से पूछा नहीं. कहा जा रहा है कि फाइनेंस मिनिस्टर को नहीं मालूम था, चीफ इकोनॉमिक एडवाइजर को नहीं मालूम था. ये डिसीजन फाइनेंस मिनिस्टर का नहीं है, ये प्रधानमंत्री का डिसीजन है और इस डिसीजन के कारण करोड़ों लोगों को जबरदस्त नुकसान हुआ है. கருப்பு பணத்தை ஒழிப்பது தொடர்பாக பிரதமர் மோடி எடுத்து வரும் நடவடிக்கையை திரும்பப் பெறும் எண்ணம் அவருக்கு ஒருபோதும் இல்லை என மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். டெல்லியில் பேசிய அவர் இந்த விடயத்தில் மக்கள் தங்கள் பக்கம் இருப்பதாகவும் எதிர்க்கட்சிகளின் போராட்டம் வெற்றி பெறாது என்றும் தெரிவித்தார். देश में गरीब लोग मोदी जी के साथ हैं, इस देश में किसान लोग मोदी जी के साथ हैं, इस देश में गांव वाले मोदी जी के साथ हैं. बहुमत हमारा पास है. निर्णय सरकार ने गरीब लोगों के हित में लिया है. और ये अरविंद केजरीवाल, ममता बनर्जी कह रहे हैं इसको वापस ले. वापस लेना मोदी जी का खून में नहीं है जी, कभी भी वापस नहीं लेंगे. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் ரூபாய் நோட்டு விவகாரம் இன்றும் எதிரொலித்தது. வாக்கெடுப்புடன் கூடிய விவாதம் பிரதமர் விளக்கமளிக்க வேண்டும் என்று கூறி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் 5வது நாளாக இன்றும் அவை அலுவல்கள் பாதிக்கப்பட்டன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.